திமுகவுக்கு சாதகமாக போகும் விஜய் மீண்டும் மீண்டும் அந்த கதை உறுதியாகிறதே. ஆண்டவர் போல தைரியம் இருக்கா? தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சக்கட்ட அனலை எட்டியுள்ளது. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என அறிவித்து வேட்பாளர் நேர்காணலை முடித்துவிட்டு பாய்ச்சலுக்கு தயாராக உள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம். சென்னையின் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் விஜயும் அவரது முக்கிய தளபதிகளும் களம் இறங்குவது அரசியல் அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி கட்சியின் தலைவர் விஜய் சென்னையின் அதிக வாக்காளர்களை கொண்ட பெரம்பூர் தொகுதியில் களம் இறங்குவது உறுதியாகியுள்ளது. ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் சட்டமன்றத்திலும் புசியானந்த் தீநகர் சட்டமன்றத்திலும் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொளத்தூரில் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து VS பாபுவை நிறுத்த துணிந்திருக்கிறது தவேகா. இது ஒரு நேரடி மோதலாக பார்க்கப்பட்டாலும் இந்த வியூகம் யாருக்கு லாபம் என்ற கேள்விதான் இப்போது எழுந்துள்ளது. அரசியல் விமர்சகர்களின் கணிப்புப்படி சென்னையில் விஜயும் அவரது முக்கிய முகங்களும் போட்டியிடுவது ஆளும் கட்சியான திமுகவுக்குத்தான் சாதகமாக முடியும் என்று சொல்லப்படுகிறது. 2021 தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு அவர் பெற்ற வாக்குகள் அந்த மண்டலத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை பறித்தது. அதே பாணியை விஜய் பின்பற்ற வேண்டும் என்பதே அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. விஜய் உண்மையிலேயே திமுகவுக்கு சவால் விட விரும்பினார் சென்னையை தவிர்த்துவிட்டு மேற்கு மண்டலமான கோவையில் களம் காண வேண்டும். அப்போதுதான் அரசு எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். சென்னையில் போட்டியிடுவது திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக உதவுவது போலவே அமையும். தற்போதுள்ள சூழலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் விஜயின் முடிவால் பல இடங்களில் முன்புனை போட்டி நிலவுகிறது. விஜயின் இந்த சென்னை வியூகம் திமுகவை வீழ்த்தவா அல்லது எதிர்க்கட்சிகளை வீழ்த்தவா என்பது மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது தெரிந்துவிடும். ஏற்கனவே திமுகவை எதிர்த்து வந்த கமல்ஹாசன் கோவையில் களம் இறங்கினார். இது திமுகவுக்கு எதிராக திரும்பியது. ஆனால் விஜய் கூட்டணிக்கும் போகாமல் தன் பக்கம் எந்த கூட்டணியையும் ஏற்படுத்தாமல் இருப்பது அவர் திமுகவின் பி டீம் என்பதையே மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகிறது.